to haridev lifestyle. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் செய்யற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா சுருண்டு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அது கூட குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு உருண்டைக்கு தேவையான பருப்பை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போது பருப்பு உருண்டைக்கு தேவையான பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜார். இப்போது பருப்பு உருண்டைக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு. இது கூட இந்த பருப்பு போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரே ஒரு பிடி பருப்பு மட்டும் நம்ம முழுசாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு பிடி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். அதையும் இப்போ நம்ம அதில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னா மொத்தமாக திக்காக அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அது பிடிக்கும்போது ஒரு கேப் கிடைக்காது. இப்போ முழுசாக பருப்பு போடும்போது நல்ல கேப் இருக்கும். ஸோ அதனால் உள்ளே போயிட்டு குழம்பு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடிசாக நறுக்கி வச்ச தேங்காய் பல். இந்த மாதிரி பல்லாக நறுக்கி போடல ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிற மாதிரி துருவி போடுங்க. இதெல்லாம் பிசைஞ்சிட்டு குழம்பு கொதிச்சிருச்சு, அதில் சேர்த்துக்கலாம்.
குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை சேர்த்தாச்சு. இது நம்ம கிளறாமல் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு இருந்த ஒரு உருண்டைக்கான மாவை அப்படியே உதிர்த்ததில் போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே மூடி நம்ம வேக விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் ரவை பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பல், பெரிய பல்லாக இருக்கனால 2 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உருண்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம லைட்டாக மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். ஆஹா, செம்ம வாசனைங்க. கறி குழம்பே தோற்று போயிடுங்க. இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப புது மாதிரியான சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போன்ற வீடியோ வேணும்னா ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.